வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நம்ம அண்ணன் அண்ணாமலைக்கும் சின்ன பையன் சீமானுக்கும் ஒரே சண்டைங்க. இந்த சண்டையை நம்ம எப்படி தீர்த்து வைக்க போறோன்னே தெரியல. உன் பையன் எங்க படிக்கிறான், உன் பையன் எங்க படிக்கிறான், உன் பையன் எங்க படிக்கிறான், உன் பையன் நீ எங்க படிக்க வைக்கிற, அதுக்கு உனக்கு ஏது காசு, இதுக்கு உனக்கு ஏது காசு. பா, சண்டைனாலும் சண்டை, சரியான சண்டையாக இருக்குது. எப்படி தீர்க்கணும்னு தெரியல, முயற்சி பண்ணுவோம். சரி, ஓகே. சீமான் சொல்கிறத நம்ம ஒரு தடவை கேட்டோன்னா இந்த சண்டையை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமலை? ஹிந்தி படின்னு சொல்ற, நீ என் தமிழை படின்னு சொல்லலையே. நீ அப்புறம் தமிழ் பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? செம்ம பாயிண்ட் சீமான், செம்ம பாயிண்ட். தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? இருந்தா நான் கொண்டு போய் என் பிள்ளைங்களை சேர்த்துருக்க மாட்டேனா? இல்லை, எனக்கு என்ன டவுட்டுனா, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த காமராஜர் அவ்வளவு பள்ளிக்கூடம் திறந்தாருன்னு. இப்போ அந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்கா, இல்லை அதுவும் போச்சா? அப்போ தமிழில் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமே இங்கே இல்லை. அதனால தான் இந்த அமெரிக்கா சிலபஸ் ஸ்கூலில் இலவசமாக சீட்டு கிடைச்சதுனால அண்ணனும் அண்ணியும் போய் க்யூவில் நின்று அப்ளிகேஷனை வாங்கி பையனை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சரி, தாத்தாவும் பாட்டியும் போய் பேரனை சேர்த்துருக்காங்க. ஒரு வேளை தமிழில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தா அதான் இருந்திருந்தா சேர்த்திருப்பாங்கல்ல. ஆனால் இந்த அண்ணாமலை வகையறாக்கள் என்ன சொல்கிறாங்க, தனியார் பள்ளியில் ஹிந்தி கற்றுக்கலாம், அரசு பள்ளியில் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதாவது அரசு பள்ளிகளில் அவங்க தமிழ் தான் கற்றுக்குறாங்க, ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு. அதனால தான் நாங்கள் ஹிந்தியை திணிக்கிறோம், சாரி 3வது மொழியை திணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாலுமே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துற எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே எங்கள் அப்பா உட்பட தான் சொல்கிறேன், ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அந்த கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் ஏன்ப்பா தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்க? ஏன் எங்கள் அப்பாலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாருன்னா அவங்க அப்பனுக்கு அம்பிட்டு தான் தகுதி. ஏன் தகுதினா, அவங்க அப்பா இருந்த காலத்தில் தான் காமராஜர் அப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க ஸ்கூலுக்கு போயும் போகாமலும் இருந்து அடுத்தது கலைஞர் கொண்டு வந்த பள்ளியில் பையனை கொண்டு போய் சேர்த்தி அப்படி எங்கள் அப்பா சீமானு, அண்ணாமலை, குண்ணாமலை, அன்பில் மகேஷ், அர்ஜுன் சம்பத் எல்லாருமே கவர்மெண்ட் எய்டட் இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் படிச்சிருப்பாங்க. அங்கே படித்தவங்கெல்லாம் நடுவுலையே படிப்பை நிறுத்தாமல் ஓரளவுக்கு நல்லா படித்ததுனால அப்போ இந்த கலைஞர் கொண்டு வந்த தொழில் புரட்சிகள்னால நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி எல்லாரும் ஒரு வேளை சோறுலேருந்து 3 வேளை சோறுக்கு வந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், திமிரு வரத்தானே செய்யும். எங்கள் அப்பாவையும் சேர்த்தித்தான் சொல்கிறேன். என் பிள்ளைங்க ப்ரைவேட் ஸ்கூலில் தாங்க படிக்கணும், அந்த பிள்ளை இங்கிலீஷ் பேசுனா அது ஒரு கௌரவங்க, அதுதாங்க உண்மை. ஆமாம், இங்கிலீஷ் பேசுனா அது கௌரவம் தான், அது உண்மைதான். ஏன் இங்கிலீஷை நான் இவ்வளவு தூரம் தூக்கி பேசுறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அந்த மொழி தான் அவன்னு சொல்லுச்சு. ஆனால் தமிழில் அவரு, ஐயா, சாமி, பெரியவர், பெரியய்யா, ஐயா சாமி, சின்னவர், தொன்னவர். எதுக்கு இங்கிலீஷில் ஹி அப்படிங்கிற 2 எழுத்துக்கு தமிழில் இத்தனை எழுத்து இருக்கு. இந்த ஹீயெல்லாம் சொல்கிறப்ப இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐ நான் எப்படி தெரியுமா இருக்கணும், இப்படி இந்த ஐ இருக்கணும். ஐக்கு ஹி, அவ்வளவுதான். இதுதான் இங்கிலீஷோட பெருமை. இதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. அதனால தான் பெரியார் சொன்னாரு, பேசுடா இங்கிலீஷ்லன்னு. அவ்வளவுதாங்க. சுயமரியாதை மொழி ஆங்கிலம். ஏன் எங்க அப்பா உட்பட எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துறாங்க தெரியுமா? பணம் மட்டும் காரணம் இல்ல, முதல் முறையா சுயமரியாதை கிடைக்குது அப்படிங்கிறது தான் பெரிய காரணம். அப்படி கொஞ்சம் நெஞ்சம் படித்து வேலைக்கு போனவங்க எல்லா கையில் காசு வந்ததும் தன்னோட குழந்தைய உருட்டி பெரட்டியாவதும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து படிக்க வச்சுட்டான். இங்கிலீஷ் அறிவான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் அறிவு தான். என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா மலையாளத்துக்காரி அப்படின்னு தானே கேட்குறீங்க? அடிமை மலையாளத்தில் பேசுகிறத விட ஆங்கில உரிமையோட பேசுறது நல்லது. அது அடிமை தெலுங்கு, அடிமை கன்னடா, அடிமை ஹிந்தி, எந்த இந்திய அடிமை மொழிகளாக இருந்தாலும் சரி, அதை விட ஆங்கிலம் பேசுவது சிறப்பு தான். இதுக்கு தான் எங்கள் அண்ணன் சீமான்
ஆட்சிக்கு வரணும்னு சொல்றது. என்ன பேச்சு பேசுறா பாரு இவ அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கும் உங்க அண்ணன் அடிமை வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, கேக்குறீங்களா? என் நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்துல படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி. என் நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கணும்? கத்தரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆச்சரியால போய் நாட போறேன்னா, இங்கிலாந்துல போய் நாட போறேன்னா, என் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷ்ல படிக்கணும்? இதுதான் எங்கள் கேள்வி. ரொம்ப காமெடியான விஷயத்த சீரியஸாக பேசுகிற மாதிரி பேசியிருக்கான் பார்த்தீங்களா? என் நாட்டு வேளாண்மையை நான் எதற்கு ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும்? இந்த வெண்ணெய் எப்போ பேசுறதுனாலும் ஒன்னா மொழி வெறியை பற்றி பேசுவான், இல்லைன்னா விவசாய வெறியை பற்றி பேசுவான். இப்போ இந்த நாய் ரெண்டாவதா பேசுகிறேன், அந்த விவசாய வெறியை பற்றி தான் நான் இப்போ பேசலான்னு இருக்கேன். என் நாட்டு வேளாண்மையை நான் எதற்கு ஆங்கிலத்தில் பேச வேண்டும்? உன் நாட்டு வேளாண்மை என்ன கிழிக்குதுன்னு சொல்றியா? ஏன்னா நிலத்தை வச்சிருக்கிறவனுக்கு பொங்கல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் உழவர் திருநாள்னு கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் நிலத்துல உழவு பண்ற அஞ்சறிவு ஜீவன், அதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கீங்க, அதுக்கு பேரு மாட்டு பொங்கல். சரி, மாட்டையே அந்த அளவுக்கு நீங்க கொண்டாடுறீங்கன்னு பார்த்தா அது சம்பளமே இல்லாம வேலை செய்யற வேலைக்காரன். மிச்ச மீதியை தின்னு போட்டு அங்கே சாணியை போட்டு மாங்குன்னு உழைக்கிற அந்த மாட்டுக்கு ஒரு நாளை வச்சு கொண்டாடி முடிச்சிடுறீங்க. கேட்டா இவங்க அதுக்கு நன்றி சொல்லி கிழிக்கிறாங்களாமா. சரி, இந்த சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறான்ல விவசாயி, அவனுக்கு என்ன நாள் வச்சிருக்கீங்க? அதுக்கு தான் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் உழவரை சொல்லலை, விவசாய சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? லேண்ட் வச்சிருக்கிறவனை விவசாயின்னு சொல்லிக்கோங்க, உழவன்னு சொல்லிக்கோங்க. அங்கே இறங்கி வேலை பார்க்குறவனுக்கு என்ன நாள் வச்சிருக்கீங்க? அவனை என்னன்னு சொல்லுவீங்க? தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், கீழ்சாதி, இழிப்பிறவி, நீங்க சொல்ற இவங்களுக்கு என்ன நாள் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். ஏன் உன்னாட்டு விவசாயி இவங்களை பார்க்காதா? கத்திரிக்காய்க்கு விதை போடுறது இவருதான், அதை விளைய வைக்கிறதும் இவருதான், அதை அறுத்தெடுக்கிறதும் இவருதான், அதை சாக்குல கட்டுறதும் இவருதான், சந்தைக்கு அனுப்புறதும் இவருதான். ஆனா இவரு விவசாயி இல்லை. ஆனா இவரு கீழ்சாதி, தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், இழிசாதி. ஆனா வெள்ளைக்காரனோட விவசாயத்துல அதெல்லாம் கிடையாது. ஃபார்மர் இல்லைன்னா லேபர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்மரு லேபருங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா உன் விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இதை விட்டு போட்டு வேளாண் ஏதோ இவன் தான் தலையில தூக்கி வச்சு கிழிக்கிற மாதிரியும், நம்ம ஊர்ல விவசாயத்தோட அருமையை, மாபெரும் அருமையை பேசிக்கிட்டு இருக்கிறவன்லாம் வாயில விவசாயம் பண்றவனாதான் இருப்பான். அந்த சேத்துல கால் வைக்கிற ஒரு ஆளு என்னைக்கு விவசாயத்தை பத்தி பேச மாட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல் மோசம்னு சொல்ற எவனுமே தன்னோட பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தல, எங்க அப்பா உட்பட. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு சொல்ற எவனுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதில்ல. இப்படி அரசு பள்ளி வேணான்னு சொல்ற இவங்க தான் ஏன் தனியார் பள்ளியில சேர்த்துறாங்க தெரியுமா? என் பையன் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து மெரிட்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயோ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயோ போய் சேரணும். ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜும் நல்லா இருக்கும். ஏன் அந்த இடத்துல மட்டும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜும் நல்லா இருக்கும்னு பேசவே மாட்டேங்கிறீங்களே? ஏன்னா இப்ப நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்குற. இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அடுத்து என்ன பண்ணுவ? காலேஜ் ஃபீஸும் மொத்தமா கட்டுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டேன்னா கவர்மெண்ட் காலேஜ் மோசம் அப்படின்னு தான் பேச போற. இன்னைக்கும் நீ கவர்மெண்ட் ஸ்கூல் மோசம்னு சொல்றதுக்கு காரணம் கலைஞர் கொண்டு வந்த தொழில் புரட்சியால உன்னோட எக்கனாமி அதிகமானது தான் காரணம். இதே திராவிட மாடல் அரசு இன்னும் ஒரு 10 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டுச்சுன்னா ஏன் பசங்க சொல்லுவாங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை விட பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பெஸ்ட்னு? ஏன்னா இதே கவர்மெண்டோட சீரிய திட்டங்கள்னால இந்த மக்கள் இன்னும் வளப்படுத்தி வச்சிருப்பாங்க. நம்மளை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா பணம் சேர சேர பழசு புளிச்சு போறது தான் நம்மளோட வழக்கமே. இதுல என்ன புதுசா பேச வேண்டியது கிடக்குது? தகர வீட்டுல மழை பெஞ்சா சத்தம் வருங்க, ஓட்டு வீட்டுல மழை பெஞ்சா ஒழுகுங்க, தார்சு வீடு தாங்க நல்லது அப்படின்னு வந்தவங்க நம்ம, அவ்வளவுதாங்க. இதுல பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுங்க ரெண்டே எப்பவும் போல அடிச்சுக்கிட்டு விளாண்டு இருக்கிறது. அடிச்சுக்கிட்டோம், நம்ம எப்பவுமே நல்லது தானே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.